இந்தா ஏர்வாடியிலிருந்து நேரம் நம்ம ஊருக்கு தான் அட்ரஸ் கொடுத்து விடுவானுங்களோ, எங்கிருந்து தான் வந்து சேர்றானுங்களோ தெரியல. பைத்தியக்காரன்றது சரியாத்த போச்சு. இவன் திங்கிட்டு மட்டும் பண்ணு வாங்கி கொடுத்தா அதை பிடிச்சி கீழே போட்டுட்டு இருக்கான் பாரு. யாரு இவனா பைத்தியக்காரன்? எதை சொன்னாலும் அப்படியே சிரிப்பான் பாரு, பசுபதி ஆட்டம். ஒரு கட்டு பிடி கொடுக்கா. ஏனுக்கா கண்ணு பையன் வீட்டுக்கு எப்படி போறதுக்கா? ஏது கண்ணப்பையன் வீட்டுக்கு சொந்தக்காரங்களா? ஆமாங்கண்ணோ, அன்னைக்கு அவி வீட்டுக்கு வந்தேன். ராத்திரியில் ஒன்று நெப்புன்னு அதானு தெரியல. அவி வீட்டுக்கு கொஞ்சம் வழி சொன்னீங்கன்னா ஆவு. அது வழி சொன்னா தெரியாது. அதை உட்காந்துட்டு அவர் துறை அவர் கூட்டிகிட்டு போங்க, வழிகாட்டுவார். நான் வழிகேட்டா விளையாட்டு பண்றேன்னா விளையாடுறான் கஞ்சாரம் கூட்ட. அவனை கூட்டிகிட்டு போப்பா வருவேன். ஏ அப்பா திருவாத்தா, அந்த கண்ணுப்பையன் கூட காட்டிடு. போ அவன் வீட்டை காட்டி விட்டுரு. பார்த்து பத்திரமா பிடிச்சி உட்காரு, பொத்துருக்கு விழுந்துட போறேன். வழிகாட்டுறவர் இங்க பொறவு கேறிட்டாருங்க. ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? பொறவுக்கு ஏறி அவர் என்ன புடக்காளிக்க வழிகாட்டுறாரு? நீங்க பொறவுக்கு போயிட்டு அவரை முன்னால அனுப்புங்க. அப்படிங்களா? சரி சரி. இந்த பாங்காமடையனை வச்சுக்கிட்டு மாரடிக்க முடியலடா சாமி. போலாங்க. அட மசனாயே, ஒரு பைத்தியக்காரனை பிடிச்சில ஏற்றி விட்டுருக்க. வண்டி ஓட்ட பார்த்தா கோதுட்டு வர பொறுப்புச்சல பழுத்து போக மாட்டேங்குற சாமி. வாங்கண்ணா. வரகண்ணு வாங்க அண்ணி. வரேன் அண்ணி. என்ன கிளம்புறீங்க? இப்பதான் வந்து சேர்றீங்க. அதை ஏன் கேக்குற? இந்த டேவர் ஒரு பக்கம், இந்த ஆள் ஒரு பக்கம், ஒரே சுத்திட்டு வந்தாங்க. அதுவும் போவோம். உங்க அண்ணன் என்ன சும்மாவா? நைட்டு பூரா குடிச்சிட்டு போய் மஞ்சள் குடல படுத்துட்டாப்ல. அதான் இதானு கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரதுக்குள்ள போதும் ஆயிப்போச்சு. இந்த மனுஷனை வச்சுக்கிட்டு எங்கன்னா போதா இருந்தா இக்கட்டால நவத்த முடியுதா? என்ன பண்ணி தொலைறது? நான் வாங்கிட்டு வந்த வரம் அப்படி. சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. சித்த கூறியும் கழிச்சு இதே ரோட்ல நடந்து போவான் பாரு. சரி சரி, ஊர் நாய் நம்மளுக்கு இடத்துக்கு பொழப்பாக்கலாமாங்க. ஆமா, நீ சுமதி எப்படி இருக்கா? எப்ப வருவா? அவ அவங்க பாட்டி வீட்ல இருக்கா. இன்னும் 2 நாள்ல வந்துருவா. பார்த்து நேதானமா. நானும் தடிக்கிற ஒரு கூறு கொட்ட கொடுத்தான். எது எப்படி இருக்கிறது தெரியல. சீக்கிரம் கொண்டு போய் உள்ள வைக்க. போறான் பாரு. பெரிய படிப்பு படிச்சா ஆபீசருன்னு நினைச்சுக்காத. 10ஆம் கிளாஸ் பெயிலு. அதையும் 4-5 விசுக்காய் எழுதி மக்கியாவதும் பெயிலு. இந்த டெம்போ ஓட்டி பழகலாம்னு நினைச்சுக்கிட்டு கொஞ்ச நாளா கிளீனரா போய்கிட்டு இருந்தான். அதையும் ஓட்டி பழவன பாடு இல்ல. பெரிய ஆபீஸ் மாதிரி போயிட்டு வந்துட்டு அந்த கோவில் சாவடியில உக்காந்துக்கிட்டு தாயக்கரை உருட்டிக்கிட்டு இருப்பான். அது பெரிய படிப்பு படிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆயிட்டானா என்னமோ. இவன் பூலவாக்கு ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். பஸ்ல போற வர பிள்ளைங்கள பாக்குறதுக்கு. இங்க பாரு, பக்கத்து ஊடாச்சுன்னு சிரிச்சு கிச்சு பேசிவிடாத, வினயமாய் போயிரும்.
இப்ப சொல்றதான் சூதானமா நடந்துக்காயா. இங்க பாரு, இப்ப கூட நம்ம 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம்னு எங்கேயாச்சும் நின்று ஒட்டி கேட்டுக்கிட்டு இருப்பான். அண்ணி, நீ எதையும் கண்டுக்காம வேலையை பாரு. இவ குடிச்சாதான் உனக்கு இனிக்குதா? ஏம்மா பொட்டாட்ட பேப்பர் படிக்கிறேன்னு போட்டு அடிக்கிறேன்? என்ன பூ போட்டு கும்பிடுவாங்களா? இந்த இப்பந்திக்கு பிறந்த தெல்லவாரி நான் என்ன பண்ணா தெரியுங்களா? உள்ள பள்ளிக்கூடம் போறப்பையும் வரப்பையும் புறவு காலையே போறது, புறவு காலையே வர்றது. அவ அண்ணான்னு அழுதுகிட்டு வந்து சொல்லுவா, தினம் நீ போற இடத்துலயே வர்றான்னா அவனுக்கு 1000 ஜோலி இருக்கு. யாரையுமே நம்ம தப்பா நினைக்க கூடாது சாமின்னு சொல்லி விடுவேன். நேத்து பாலத்துக்கிட்ட இருக்கிற முக்குடி தடத்துல நிறுத்தி பிள்ளைக்கு லவ் லெட்டர் கொடுக்கறானா, லவ் லெட்டர். அப்படியே குறவுல மேல காலை வச்சு மிதிச்சு கொண்டு போடுவேன். எங்க இருந்து வந்து 6 கிட்ட வாழாடி பாக்குற? இந்த ஒரு தடவையும் மாப்பு. இனிமேட்டுக்கு என் புள்ள அழுதுகிட்டு வந்து ஏதாவது சொன்னான்னு வச்சுக்கோ, நடக்கிறதே வேறையாயிரும். நீ ஏண்டி அழுவுற? நாய் பைய மீச்சு போட்டு நல்லத நீ ஊத்தி கழுவுன கதையா? வாடி. பாப்பா, இந்த துணியை கொஞ்சம் காய போட்டுருமா. ம். Ayelello, 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 ayelello. தமிழரசி, அத்தா, கடுகு உளுந்தம் பருப்பு ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வா சாமி. சரிங்க அத்தா. கண்ணே, எங்க ஒரு வாட்டி சொல்லு. கடுகு உளுந்து பருப்பு 1/4 கிலோ. சரி சரி, போயிட்டு வா. ஏய், உள்ள போ.
ஏய் கருவாச்சி நில்றி. ஆமா இவர் அப்படியே வெள வெளன்னு மின்றாரு. நான் கருவாச்சேமா ஆள பாரு. போடா கொட்டை காட்ட கோமாளி. ஏய் இரு இரு. நீ கடைக்கு தானே போற. எனக்கு 5 ரூபாய்க்கு பீடி வாங்கிட்டு மீதி 5 ரூபாய்க்கு நீ திங்கிறதுக்கு திம்பண்டை வாங்கி சொல்லலான்னு பார்த்தேன். நீ திமிரு பேசுற. நான் அந்த குஞ்சு பையன்டே கொடுத்து வாங்கிக்கிறேன். நீ ஒன்னும் வாங்கிட்டு வர வேண்டாம். அண்ணா நானே வாங்கிட்டு வந்தேன்னா தெரியாம சொல்லிட்டேனே. என்கிட்டே கொடுங்கண்ணா. வா. என்ன சொன்ன? நான் உனக்கு கொட்டை கட்டுக்க முடியா? ஏய் ஷூ பாய் மூடு. மூச்சு. இப்ப இந்த கையில வலிக்குதா? அப்போ நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஒழுங்கா பதில் சொன்னாதான் இந்த கையில தவளை எடுக்க மாட்டேன். அந்த வீட்ல துணி காய போட்டு இருந்துச்சுல்ல, அந்த அக்கா யாரு? அதோட பேர் என்ன? அந்த அக்கா பேரு சுமதி. அவங்க அத்தையோட பொண்ணு. சரி, எனக்கு வீடியோ எல்லாம் வேண்டாம். நீயே தீம் பண்ற ஏதாச்சும் வாங்கிக்கோ. அழுவாத போ. சுமதி இப்ப வாடா. சின்ன பிள்ளைங்க கிட்டதான் உன் வீரத்தை காட்டுவியா? நீ கொட்டை காடு கோமல் தாண்டா. என்னடா பண்ணுவ? லட்டுக்கு காசு கொடுத்தேன்னு பாக்குறேன். இல்லன்னா மண்டே ஊசி மாங்காய் சார காய்ச்சி. சுமதி ஐயையோ 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 ஐயையோ. யாரு? சுமதியா? ஆமா ஆமா, குழந்தையா இருக்கும்போது பாத்திருப்ப. ஏன் அடையாளம் தெரியலையா? நெடு நெடுன்னு வளர்ந்துட்டாளே, ஆளு அடையாளமே தெரியல. என்ன பண்ணிட்டு இருக்கா? காலேஜ் படிச்சிட்டு இருக்கிறா. படிக்கட்டும் படிக்கட்டும், நம்ம இதுல அவ ஒருத்தியாவது படிக்கட்டும். சரி சரி, வா வா, நேரமாயி போச்சு.